இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அன்னாசிப்பூ, லவங்கப்பட்டை, கிராம்பு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறமா இதில் வந்துட்டு 3மே இருக்குது. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோ தம்பி. இதில் வந்துட்டு பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் வந்துட்டு வாணலி வச்சாச்சு. வாணலி கிடையாது, குக்கர் வச்சிட்டேன். அப்புறம் 2 கரண்டி, சின்ன கரண்டி தான், 2 கரண்டி இல்லைன்னா 3 கரண்டி கூட ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறவங்க எண்ணெயை கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. 3 கரண்டி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு. கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறமா இந்த லவங்கப்பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதையும் வந்துட்டு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா காயும் போட்டுக்கலாம். சரிங்களா? காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம போட்டுக்கிடலாம். காமிச்சோம் இல்லையா, எல்லா காய், வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? அந்த நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதுவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்துட்டு போட்டுக்கலாம். கேரட்டா தம்பி? இந்த தாரேன் அம்மா, இந்த வாரேன். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு இது வந்துட்டு வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போடலாம். கொஞ்சம் போல் மிளகாய் பொடி கொஞ்சமாக போடும். கொஞ்சம் போல் மிளகாய் பொடி போட்டுட்டு அதையும் வந்துட்டு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. என்னப்பா? ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா காய்கறி எல்லாம், அதெல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வந்துட்டு போட்டு கிளறிடணும். நான் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் மீடியம் சைஸ்னு வச்சுக்கோங்களேன், 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு சாப்பாடு செய்கிறேன். அதுக்கு தான் அந்த அளவு. ஒரு 10 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, 2 குட்டி உருளைக்கிழங்கு, ஒரு 2 கை அளவு பட்டாணி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதான். இதை நம்ம கிளறிட்டோமா, ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ நான் 4 டம்ளர் அரிசிக்கும் 5வது டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்குன்னா காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். நீங்கள் கடைசியில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நமக்கு பிரியாணி ரெடி. இப்போது நம்ம இந்த பெரிய குக்கரில் பார்த்தோன்னா வெஜிடபிள் பிரியாணி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே கூட்டி எடுத்து மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணலாம். சரிங்களா? வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதுதான் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி.